வணக்கம்டா மாப்பிள்ள, மலேசியாவிலேருந்து. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் அரிசிலாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கறி பீஸ் பாருங்கள், நல்லா கறி நல்லா வெந்துருச்சு. திரும்ப எடுத்து காமிக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஃபுல் டே லீவ் எங்களுக்கு, அதனால் பிரியாணி செஞ்சோம். இவங்க 2 பேரும் எங்கள் மாஸ்டர். மாப்பிள்ள ஹாய் சொல்லு மாப்பிள்ள. அப்படியே இந்தாண்ட பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை பார்ப்போம் வாங்க. இவங்களாம் மீன்பிடி வீரர்கள். இவங்களாம் லீவில் படுத்து தூங்குறத விட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மீன் பிடிக்கிறது தான் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க தான் அந்த மீன்பிடி வீரர்கள். பாருங்க, இது நம்ம குளம். அவர் இப்போ தான் சிக்கன் செஞ்சு இறக்கி வச்சுட்டு வந்தார். மீன் பிடிக்கிறதுனா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். செஞ்சு இறக்கி வச்சுட்டு உடனே மீன் பிடிக்க வந்துட்டார். நான் கை கழுவிடல, அவர் தான். மீன் இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. 1.5 மணி நேரமாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு மீன் கூட மாட்டல. மீன் கூட தெரிஞ்சிச்சாகுது. இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை நம்மளை பிடிச்சாங்கன்னா வறுவல் போட்டுருவாங்கன்னு. ஒரு மீன் கூட மாட்டல. இவ்வளோ நேரம் பிடிச்சி ஒரு 4-5 மீன் தான் மாட்டிருக்குமாகுது. அந்த மீனை காமிக்கிறேன் பாருங்கள். பிடிச்சிட்ருக்காங்க. அது ஆழம் கம்மி தான், சும்மா இதான் நம்ம பிடிச்ச மீன். இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். இதுக்கு மேலே பெருசாகாது. வளர்ப்பு மீன் இல்லை, பெருசாகாது. இவ்வளோமா இத்தனை மீன் தான் பிடிச்சிருக்காங்க. நம்ம கம்பெனிக்குள்ளே தான் இருக்கோம், வெளியெலாம் எங்கேயும் இல்லை. நம்ம கம்பெனிக்குள்ளே தான் இருக்கோம். இதுதான் நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனி லோடெலாம் நிற்கிது பாருங்கள். நம்ம கம்பெனிக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருக்கும். அடுத்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தம் போட்டாங்க. பார்ப்போம் வாங்க. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தம் போட்டிருக்காங்க. அடுப்புலாம் அமிச்சிட்டாங்க. அமிச்சிட்டு தம் போட்டிருக்காங்க. சாப்பாடு பரிமாறுறாங்க பாருங்கள். எல்லாம் யார் யார் என்னென்ன ஊர்னே தெரியாது. சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. வெளிநாட்டில் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அந்த மாதிரி பழகி அந்த மாதிரி ஒரு சொந்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். வெளிநாட்டு வாழ்க்கைனா இப்படி தான். நல்லா சந்தோஷமாக இருக்கும். 2 பேர் பரிமாறிகிட்ருக்காங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா எப்படி பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி உட்கார வச்சு பரிமாறிகிட்ருக்காங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம வணக்கம்டா மாப்பிள்ள யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் மாப்பிள்ள.